இன்றைக்கு என்ன நிலவரம்? தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, எல்லாம் இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அபத்தம் எந்த அளவிற்கு தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால், மிக சிறிய ஊர் புதுக்கோட்டை, புதுக்கோட்டையில் மிக சிறிய ஊர் அறந்தாங்கி. இந்த அறந்தாங்கில இந்த 2024 ஜனவரி மாசத்திலிருந்து ஜூன் மாசம் வரை 6 மாசத்துல 120 ஜோடிகள் 120 ஜோடிகள் தங்களுடைய வாலிபத்தினுடைய அருமை தெரியாமல், அந்த சக்தி தெரியாமல், பலம் தெரியாமல், அவர்களுடைய இலக்கு என்னவென்று தெரியாமல், அவனுடைய வாழ்விற்குரிய அடையாளம் என்னவென்று தெரியாமல், அவங்களுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, மானம், மரியாதை, தங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் சம்பாதித்து வைத்த நல்ல பெயர், தங்களுடைய தகப்பனாரும் தாயும் சம்பாதித்து வைத்த சொத்துக்கள், தன்னுடைய கற்பு, தன்னுடைய நற்பெயர், இது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு 120 ஜோடிகள் ஊரை விட்டு ஓடி தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாங்க. மிக கவலையோடு காவல்துறையினர் உங்க சமூகத்துல அது கிறிஸ்தவ சமூகமாக இருக்கட்டும், இந்து சமூகமாக இருக்கட்டும், முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், உங்க சமூகத்துல கொஞ்சம் அறிவுரை வழங்குங்கள். நீங்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். இளைஞர்களுக்கு மத்தியில, இளம் பெண்களுக்கு மத்தியில இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று காவல்துறையினர், மகளிர் காவல்துறையினர் நம்மிடத்துல மிகவும் பரிந்துரை செய்து கேட்டுக்கொள்றாங்க. அந்த அளவிற்கு அவர்களே பார்த்து, அவங்க குடும்பத்திலையும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அவங்க குடும்பத்திலேயே ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு. ஒரே ஆம்பளை பிள்ளையை வைத்துக்கக்கூடிய காவல்துறையினரும் இருக்கிறாங்க, ஒரே பொம்பளை பிள்ளையை வைத்துக்கக்கூடிய காவல்துறையினரும் இருக்கிறாங்க. அவங்களுடைய வயிற்றுல நெருப்பு கட்டி, நாங்கெல்லாம் எங்க நெருப்பு கட்டிட்டு நாங்க எங்களுடைய வேலையை செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன ஆகுமோ, புள்ள போனுச்சா, ஸ்கூலுக்கு போனுச்சா, கல்லூரியில இருந்து திருப்பி வந்துச்சா, சாப்பிட்டுச்சா, நைட்டு என்ன ஆனிச்சு அப்படின்னு நாங்க பதறடிச்சுக்கிட்டு போயிருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்கள், உங்க சமூகத்துல அந்த கருத்தை கொண்டு போய் சேருங்கள் என்று காவல்துறையினர் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னார். புதுக்கோட்டை மாவட்டத்துல அறந்தாங்கில மட்டும் இவ்வளவு பெரிய 6 மாசத்துல 120 ஜோடி ஓடி போகுது. எஸ்கேப் எப்படி போறாங்க? அவருடைய வாழ்வு, எதிர்கால வாழ்க்கை என்னன்னு தெரியல, ரொம்பவும் கேள்விக்குறி. சொல்லிக்கொண்டே போனால் இந்த குத்துபா மேடையிலே சொல்லக்கூடாத கருத்துக்கள் எல்லாம், முள்ளே வார்த்தைகள் எல்லாம் வந்து விடுமோ என்ற அச்சத்தோடு அந்த வரிகளில் இருந்து, வார்த்தைகளில் இருந்து நான் வெளியே வருகிறேன். இறைவன் சொல்றான், நான் தகுமுஸ்ஸா ஹத்தா எதுகரல் ஃபுக்ஸு, மறுமை நாள் வராது எதுவரை என்று சொன்னால், மானக்கேடான காரியங்கள் சாதாரணமாக பரவும் வரை. பரவிடுச்சா? சாதாரணமா 6 மாசத்துல 120 ஜோடினா இது சாதாரணமான விஷயமா? ஆமா, அந்த அங்க கூட பார்த்தனே, ஆமா அந்த தெருவுல ஒண்ணு, இந்த நம்ம தெருவுல 2 பிள்ளைங்க, அந்த ஊர்ல 4 பிள்ளைங்க, சாதாரணமான விஷயமாக பரவி விடுகிறது. நம்ம வீட்டுல நடக்காத வரை இது ஒரு செய்தி. ஆனா நம்ம வீட்டுல இது இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அவ்வளவு பெரிய துக்கம். இறைவனும் இறை தூதரும் காட்டித்தந்த வழிமுறையை எந்த சமூகம் மறந்து விடுகிறதோ, அலட்சியப்படுத்துகிறதோ, அந்த சமூகத்தில ஃபித்னாக்கள், குழப்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் அதிகப்படுத்தப்படும். மானக்கேடான அசிங்கமான காரியங்களை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ இருந்தாலும் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா தரக்து பாதி ஃபித்னதன் ஹியா பர்ர அலல் ரிஜால் மினன் நிசா, எனக்கு பிறகு, என்னுடைய நுபுவத்திற்கு பிறகு ஆண்களுக்கு எந்த சோதனையையும் நான் எதிர்பார்க்கவில்லை. எந்த சோதனையும் இல்லை, அவங்க ஃப்ரீ ஹேண்டு, எந்த சவாலும் இல்லை, எந்த சேலஞ்சும் அவர்களுக்கு இல்லை, அவர்கள் பாட்டுக்கு அவங்க வேலை பார்க்கலாம். ஆனால் பெண்களை தவிர, பெண்கள் தான் அவர்களுக்கு பெரிய சவால், பெரிய சோதனை. டிட்டர்மைன் பாயிண்டா ஒரு பெண்களை நான் நினைக்கிறேன், அச்சப்படுறேன், பயப்படுறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க.
இன்ன துன்யா ஹுல்வத்துல் ஹதீரா, உங்களுக்கு வளமான இந்த பூமியை ஆகுமானதாக்கி வைத்திருக்கிறேன். இறைவன் சொல்றான், ஃபத்தகு துன்யா ஃபத்தகு நிசா, உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த துனியானுடைய வளங்களை பற்றி அஞ்சி கொள்ளுங்கள். சரியாக பயன்படுத்தணும், வீண் விரயம் செய்திடக்கூடாது, அதை நாசமாக்கிட கூடாது, விஷமாக்கி விடக்கூடாது. அது தண்ணீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும். ஃபத்தகு துன்யா, இந்த உலகை அஞ்சி கொள்ளுங்கள். ஃபத்தகு நிசா, பெண்களை பற்றி அச்சம் கொள்ளுங்கள், பெண்களை சரியாக நடத்துங்கள், கெட்ட பெண்களாக ஆக்கி விடாதீர்கள், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். குலில் மூமினீன யஹுத்து மின் அபுசாரிஹிம் வ யஃப்தஹு புரூஜுஹும் தாலிக அஸ்காலஹும், மூமின்களிடத்துல, மூமினான ஆண்களிடத்துல எடுத்து சொல்லுங்கள், முன்னாடி வாங்க, எடுத்து சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும், இதுதான் அவர்களுக்கு நலமாக இருக்கும். இன்னல்லாஹ ஹைரும் பிமா யஸ்னாஊன், அவர்களுக்கு உண்மையான நலம் என்று சொன்னால் இதுதான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். 24வது அத்தியாயம் 30வது வசனத்தில். அதே போல அதை தொடர்ந்து வகுல்லி மூமினாத், பெண்களிடத்திலுமே சொல்லுங்கள், ஆண்களிடத்தில் மட்டும் இல்ல, பெண்களிடத்திலும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அத்தோடு இறைவன் என்ன சொல்றான், வலா யுப்தீன ஜீனதஹுன்ன, அவர்களுக்கு நான் வழங்கி இருக்கிற அழகை காட்டிலும் மேலதிகமான அழகை அவர்கள் தேட வேண்டாம். வலா யுப்தீன, தேடாதீர்கள், அழகை தேடாதீர்கள். ஜீனதஹுன்ன, நான் அவர்களுக்கு வழங்கிய இயற்கையான அழகு, நானே வழங்கி இருக்கிற இயற்கையான அழகு. நீங்கள் கவரக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறீங்க, நீங்க இன்னும் என்ன தேட போறீங்க? உங்களுக்கு என்ன இன்னும் அவசியம் இருக்கு? நீங்க இயற்கையாகவே அழகுதான் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். அல் ஐனானி தஸ்னியாத், கண்கள் விபச்சாரம் செய்கிறது. வல் யதானி தஸ்னியாத், கரங்கள் விபச்சாரம் செய்கிறது. 2 கால்களும் அதை முன்னோக்கி இழுத்து செல்கிறது. மர்ம உறுப்பு உறுதி செய்கிறது. அவர்களுக்கு அழிவு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு மனிதன் ஒரு பார்வையை பார்த்து விட்டான். அந்த நபி தோழர் சலாஃபா இப்னு அப்துர் ரஹ்மான் என்ன செஞ்சாரு? குளிக்கிற பெண்மணியை பார்த்தாரு, ஒரு தடவை பார்த்துட்டு போயிருந்தா பாவம் இல்ல, குற்றம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முதல் பார்வை உன்னுடையது, 2வது பார்வை சைத்தானுடையது. சைத்தான் ஆட்பட்டவராக அந்த மனிதர் ஆகிவிட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்படி சூழ்நிலை இருக்கு? ஒரு 11வது படிக்கக்கூடிய, 12வது படிக்கக்கூடிய, காலேஜ் படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை அது என்ன நினைக்குது? ஒரு 4-3 பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்துருச்சுன்னா, உனக்கு ஒரு ஆள் இல்ல, உனக்கு ஒரு லவர் இல்ல, ஐய அப்படின்னு இது ஒரு பெரிய என்னமோ இலக்காரமான கேவலமான, நீ என்ன 60 மார்க்கு தான் எடுத்தியா, 30 மார்க்கு தான் எடுத்தியா, நீ ஃபெயிலா போயிருவிய அப்படின்னு பேச வேண்டிய அந்த சமூகம் என்ன பேசிக்கிட்டு இருக்கு? உனக்கு ஒரு ஆள் இல்ல, ஒரு லவர் இல்ல, பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஐய அப்படின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு இளைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது பெண்களை மட்டுமல்ல, ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படித்தான். உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, உனக்கு ஒரு பார்ட்டி இல்ல என்று கேட்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இந்த ஜும்மா மேடையினுடைய இலக்கணத்தை மீறி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். அதனால இந்த வார்த்தைகளை என்னால சொல்ல முடியல. அவ்வளவு அபத்தமான கேவலமான நிலையை நோக்கி இந்த இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய கடமையும் பொறுப்பும் மார்க்க அறிஞர்கள், ஜமாத்து தலைவர்கள், மார்க்க பேச்சாளர்கள், குடும்ப தலைவர்கள், கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உட்பட அனைவரின் மீதும் இறைவன் வைத்திருக்கிறான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அவர்களும் போய்விட முடியாது. யா அய்யுஹன் நபி குல் அஜ்வாஜிக வ பனாதிக நிசாஇல் முஃமினீன் என்று சொல்லி இறைவன் நபிமார்களுடைய மனைவிக்கு, மகள்களுக்கு இறைவன் அறிவுறுத்துகிறான். இறைவன் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். சமூகம் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் மிகவும் இன்னும் அபத்தமான அபாயகரமான செய்திகளை நாம் பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அதற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது சமூக ஊடகங்களுடைய பாதிப்பு. சினிமா, தொலைக்காட்சி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்,
யூடியூப்பு, கேமு, அவ்வளவு பெரிய போராட்டங்கள் இந்த இளைய சமுதாயத்திற்கு எதிராக நிறைய இருக்கு. அதிலிருந்து மீள வேண்டும், மீட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது.